உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக 3 வருஷம் 5 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டு செலக்ட் பண்ணாதீங்க. டைரெக்டாக 10 வருஷம் வாரண்டி இருக்கிற மாதிரி பெயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன் 3 வருஷம் 5 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்டெல்லாம் செலக்ட் பண்ண வேணாம்னு சொன்னோம்னா, நீங்கள் 3 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டு அடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த 10 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டை காட்டிலும் நீங்கள் இது 3 தடவையும் 5 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட் வந்து 2 தடவையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதனால தான் டைரெக்டாக 10 வருஷம் இருக்கிற பெயிண்ட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு ரொம்ப மிச்சமாகும். 3 வருஷம் 5 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவி ரெயின் மற்றும் வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் ஆகிரும். அதாவது என்ன தான் நம்ம 5 வருஷம் அவங்க கொடுத்தாலுமே ஹெவி ரெயின் வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகிரும். 3 வருஷம் 5 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டை காட்டிலும் 10 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டு நம்ம அடிக்கிறதுனால செவுத்தில் ஏர் கிராக் வர்றது, கலர் ஃபேட் ஆகிறது மற்றும் உறிஞ்சு வர்றது அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நம்ம டைரெக்டாக கம்பெனியில் கிளைம் பண்ணிக்கலாம். 10 வருஷம் வாரண்டி இருக்க பெயிண்ட்டு இப்போ நீங்கள் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாலில் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய கிராக்கு, உறிஞ்சு வர்றது, வாட்டர் லீக்கேஜ் எப்படி ப்ராப்பராக சரி பண்ணுறேன்னு சொல்லி மேலே வீடியோ டேக் பண்ணுறேன். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் 10 வருஷம் வாரண்டி தரக்கூடிய பெயிண்ட் கம்பெனிகள் நிறையா இருக்குது. அதில் பெஸ்ட்டு கம்பெனிகள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 1 லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணணும், அப்புறம் 1 லிட்டருக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் அப்பெக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட்னு இருக்குங்க. இது வந்து ஒரு டஸ்ட் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இது பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு லேமினேஷன் மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஏறிடுங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிராக் வர்றது, அந்த பெயிண்ட் உறிஞ்சு இந்த பழசு இந்த காரை தெரியுது இந்த இதெல்லாம் இருக்காதுங்க. உங்களுக்கு கலர் லாஸ்ட் வரையும் மங்காது, அப்படியே இருக்கும். கலர் ஃபேட் ஆகிறது இந்த பிரச்சனை இருக்காதுங்க. ஃபங்கஸ் அந்த பாசாம் பிடிக்கிறது இந்த பிரச்சனைலாம் இருக்காதுங்க. இதோட ப்ராடக்ட் வாரண்டியெலாம் இப்போ பார்த்துடலாங்க. வாங்க இந்த ப்ராடக்ட் வாரண்டி டீட்டெயிலாம் பார்த்துடலாங்க. 12 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 6 வருஷம் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 வருஷம் ஃபங்கஸ் அந்த பாசாம் பிடிக்கிறதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம தண்ணி வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னா 300 to 400 ml மட்டும்தான் தண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 2 கோட்டுக்கு கவரேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 55 to 65 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க கிடைக்கும் 1 லிட்டருக்கு. ஹை ஷீன் ஃபினிஷில் இருக்கும். நமக்கு நிறைய கலர் அவைலபிளாக உண்டு. உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஜரில் வெதர் கோட் லாங் லைஃப் 10 ப்ராடக்ட்டுங்க. இதில் வந்து சிலிக்கான் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் கோட் மாதிரி வருங்க. உங்களுக்கு வந்து டஸ்ட்டு உட்கார்றது, அப்புறம் ஃபங்கஸ்ஸு, பாசாம் பிடிக்கிறது இந்த இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. கலர் ஃபேட் ஆகாது. உங்களுக்கு கிராக்குக்குமே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதோட வாரண்டி வாட்டர் மிக்ஸ் பண்ணுற டீட்டெயில் பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா 10 வருஷம் வாரண்டி உண்டுங்க. ஐஷீன் ஃபினிஷிங் உண்டு. உங்களுக்கு 250 to 350 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 2 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து 2 கோட்டுக்கு 65 to 75 வருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாங்க. நிப்பான் பெயிண்ட்ஸில் வெதர் பாண்ட் அட்வான்ஸ்னு ப்ராடக்ட் இருக்குங்க. இதுலேயும் நமக்கு லேமினேஷன் டெக்னாலஜி இருக்குங்க. பாசி, ஃபங்கஸ் அந்த ரெசிஸ்டன்ஸு கொடுத்துருக்குறாங்க. டஸ்ட்டு அதில் நமக்கு பெயிண்ட்டு மேலே உட்காராதுங்க. நம்ம பெயிண்ட்டு வீட்டில் அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு கலர் ப்ரொடக்ஷன் உண்டு. அப்படியே கலர் மங்காமே இருக்குங்க. ஃபேட் ஆகாது கலரு. உங்களுக்கு கிராக் ப்ரொடக்ஷனும் கொடுக்குறாங்க. இதோட ப்ராடக்ட் வாரண்டி டீட்டெயிலெலாம் இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி உண்டு. ஐஷீன் ஃபினிஷிங்கு, அப்போ 250 to 350 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ 2 கோட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும்னா 60 to 70 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வருங்க நமக்கு. டியூலெக்ஸில் வெதர் சீல்டு பவர் ப்ளக்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க.
இது பார்த்திங்கன்னா நமக்கு வெதருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து உங்களுக்கு மழை வெயில் அதிகமாகவே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டஸ்ட்டு உக்காராது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதில் என்ன இது பண்ணியிருக்காங்க, கலர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா இதுனா வால் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கூலிங்காகவே இருக்குங்க. இதோட ப்ராடக்ட் வாரண்டி டீட்டெயில்லாம் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி உண்டு. 200 ml மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்குங்கன்னா லிட்டருக்கு 50 to 60 தான் கிடைக்கும். ஐஷீன் ஃபினிஷிங் உண்டு. நிறைய கலர் அவைலபிள் உண்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸ்டில் ரெயின் கோட்டுன்னு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து கடுமையான மழை பெஞ்சாலும் இது ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு இது வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக திக்னஸ் இருக்கிறனாண்டி உங்களுக்கு கிராக்கு உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளத்தை வரவே வராதுங்க. ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து யூவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அது எப்படின்னா ஹீட்டு உள்ள ஜெனரேட் ஆகாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபங்கஸ் அண்டு பாசாம் பிடிக்கிறது இந்த பிரச்சனை இருக்காதுங்க உங்களுக்கு. இது 2 கோட்டுக்கு வந்து வெறும் 38 ஸ்கொயர் ஃபீட் தாங்க கிடைக்கும். உங்களுக்கு இதில் வந்து தண்ணியே மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து எந்தெந்த ஏரியா யூஸ் பண்ணலாம்னா ஆஸ்பரா சீட்டு இருக்குங்களேங்க, அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காங்கிரீட் ஏரியாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டெடு கலர் மட்டும்தாங்க இருக்கும். ஒரு 10 கலர்னால் ஒரு 10 கலர் தான் இருக்கும். அது மாதிரி தான், நிறைய கலர் இருக்காது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிரோலாக்கில் எக்ஸல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. இது வந்து டஸ்ட்டு பிக்கப் ஆகாதுங்க. நான் பெயிண்ட் அடித்தோம்னா வச்சுக்கோங்க, அந்த டஸ்ட்டு அந்த வாலில் ஒட்டாதுங்க. ஹெவி ரெயினையும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க. யூவி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபங்கஸ் அந்த பாசாம் பிடிக்கிறது அந்த பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம கிராக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸு இதில் இருக்குங்க. இந்த பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வராதுங்க. உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகிறது இந்த பிரச்சனை இருக்காதுங்க. இந்த ப்ராடக்டோட வாரண்டி டீட்டெயில் பார்த்துடலாங்க வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஐஷீன் ஃபினிஷ் தான். உங்களுக்கு 300 to 400 ml வரையும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குன்னா 2 கோட்டுக்கு 55 to 60 கிடைக்குங்க. நிறைய கலர் அவைலபிள் உண்டுங்க. உங்களுக்கு பெயிண்ட்டு பற்றி ஏதோ ஒரு ப்ராடக்ட் டீட்டெயிலோ இல்லை டிசைன் டீட்டெயிலோ இல்லை பெயிண்ட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.